வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நினைவு தினம். ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை. 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெல்வதே இலக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. கருணாநிதி நாணயம் வெளியீடு. மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நன்றி. எடப்பாடி தலைமையில் 2026 தேர்தலை சந்திப்போம். அதிமுக செயற்குழுவில் தீர்மானம். SSLV D3 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் பாய்ந்தது. மேற்கு வங்காளத்தில் பயிற்சி பெண் மருத்துவர் கொலை. நாடு முழுவதும் இன்று போராட்டம். அமேசான் வனப்பகுதியில் விழுந்து வெடித்து சிதறிய விமானம். 5 பேர் பலி. இனி விரிவான செய்திகளை காணலாம். வாஜ்பாய் நினைவு தினத்தை ஒட்டி ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்டோர் அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் பாஜக மூத்த தலைவரான இவர் 2 முறை நாட்டின் பிரதமராக செயல்பட்டுள்ளார். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட வாஜ்பாய் கடந்த 2018 ஆண்டு ஆகஸ்ட் 16 தேதி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இந்த நிலையில் அடல் பிஹாரி வாஜ்பாயின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி டெல்லியில் உள்ள வாஜ்பாய் நினைவிடத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் உட்பட பலரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவதே இலக்கு என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தும் கண்டித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவதே இலக்கு என்றும் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்பதை மாவட்ட செயலாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றாலும் கட்சியையும் ஆட்சியையும் கவனித்துக் கொண்டுதான் இருப்பேன் என்ற அவர், திமுக மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் மீதான புகார்கள் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் அவர் பேசினார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 2026 ஆண்டு தேர்தலை சந்திப்போம் என்று அதிமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெற்றது. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் செயற்குழு உறுப்பினர்கள் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கூட்டத்தில் திமுக அரசு, மத்திய அரசை கண்டித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதில் நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்காத திமுக அரசை கண்டித்தும், மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை அறிவிக்காதது, நிதி ஒதுக்காததை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் எடப்பாடி பழனிசாமி வகுக்கும் வியூகப்படி அதிமுகவினர் தேர்தல் பணியாற்றி வெற்றியை சமர்ப்பிக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. EOS 08 செயற்கைக்கோளுடன் SSLV D3 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் பாய்ந்தது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ புவி கண்காணிப்பு செயல்பாடுக்காக 175.5 கிலோ எடை கொண்ட அதிநவீன EOS 08 எனும் செயற்கைக்கோளை வடிவமைத்துள்ளது. இந்த செயற்கைக்கோள் பூமியை 24 மணி நேரமும் கண்காணிக்கும் என்றும், பேரிடர் கண்காணிப்பு, சுற்றுச்சூழல் கண்காணிப்பு, தீ கண்டறிதல் போன்ற பயன்பாடுகளுக்கு இந்த செயற்கைக்கோள் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த செயற்கைக்கோள் சிறிய ரக SSLV D3 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து இன்று காலை 9:17 மணிக்கு வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இந்த ராக்கெட் திட்டமிட்ட நேரத்தில் பூமியில் இருந்து புறப்பட்டு சரியாக 13 நிமிடத்தில் 475 கிலோமீட்டர் உயரத்தில் குறைந்த புவிவட்ட சுற்றுப்பாதையில் இந்த செயற்கைக்கோளை வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. பரவும் குரங்கம்மை நோய் தொற்று குறித்து தமிழக சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் வேகமாக பரவிய குரங்கம்மை நோய் தொற்று ஸ்வீடன் நாட்டிலும் உறுதியாகி உள்ளது. இதையடுத்து தமிழக பொது சுகாதாரத்துறை மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள விமான நிலையங்களில் சுகாதார அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் குரங்கம்மை பாதிக்கப்பட்டவர்கள் என யார் மீதாவது சந்தேகம் இருந்தால் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. பயணிகளுக்கு வெப்பநிலை பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், கடந்த 21 நாட்களுக்குள் குரங்கம்மை பாதிக்கப்பட்ட நாடுகளில் இருந்து வந்தவர்களை கண்டறியவும், யாருக்காவது பாதிப்பு கண்டறியப்பட்டால் அது குறித்து அவர் பயணித்த விமான நிறுவனத்திடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் 2,26,00,000 மக்களுக்கு தடையின்றி ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். அம்பத்தூர் அடுத்த பாடி சிவன் கோவிலில் சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்து நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி, சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் 2,26,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பொதுமக்களுக்கு இந்த மாதம் மற்றும் செப்டம்பர் மாதத்திற்கான ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என தெரிவித்தார். எந்த பொருள் சொல் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுடைய அரசு பொறுப்பேற்ற பின்பு, ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு பொதுமக்களுக்கு வேண்டிய அரிசியாக இருந்தாலும் சரி, பருப்பு, பாமாயில், மற்ற சர்க்கரை போன்ற அதாவது ஸ்பெஷல் பீடிஎஸ், அதாவது சிறப்பு பொது விநியோக திட்டத்தில் நம்ம முறையாக வழங்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்த காரணத்தால் எலெக்ஷன் கமிஷனில் ஏப்ரல் மாதத்துக்கான டெண்டரில் பெர்மிஷன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. மாமல்லபுரம் அருகே 3வது சர்வதேச பட்டம் விடும் விழாவை அமைச்சர்கள் பங்கேற்று துவக்கி வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே 3வது சர்வதேச பட்டம் விடும் விழா கோலாகலமாக தொடங்கியது. வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த விழாவை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான பார்வையாளர்கள் பட்டத்தை காண குவிந்தனர். கடற்கரை ஓரம் வானில் பறக்கவிடப்பட்ட பல வண்ணமயமான பட்டங்கள் பார்வையாளர்கள் மற்றும் குழந்தைகளை பெரிதும் கவர்ந்தது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சுற்றுலாத்துறை அமைச்சர், 2024ஆம் ஆண்டின் இதே திருவண்ணாமலையில் எங்கள் குளோபல் மீடியா பாக்ஸ் என்ற கம்பெனியுடன் இணைந்து சுற்றுலாத்துறை இன்று இந்த நிகழ்வை சர்வதேச காற்றாடி பறக்கவிடும் இந்த திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த விழா கடந்த 2 ஆண்டுகளும் 2022-23 நடைபெற்றது. 2022இல் சற்று ஏறக்குரிய ஒரு 150 பட்டங்கள் விட்டு ஆரம்பிக்கப்பட்டது. பெரியகுளம் அருகே காரில் கஞ்சா கடத்தி வந்த 3 இளைஞர்கள் உட்பட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தேவதானப்பட்டி காவல்துறையினர் இரவு நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது மதுரை மாவட்டம் பதவி எண் கொண்ட வாடகை காரை நிறுத்தி சோதனை செய்தபோது வாகனத்தில் 4.5 கிலோ கஞ்சாய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கார் ஓட்டுநர் மணிகண்டன், ராஜதுரை, பன்னீர்செல்வம் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொண்டதில் கஞ்சாவை கொங்குவார்பட்டி பகுதியைச் சேர்ந்த சோவியா சஜி மற்றும் சந்தானமுத்து ஆகியோரிடம் விற்க வந்ததாக வாக்குமூலம் அளித்தனர். பின்னர் 5 பேரையும் போலீசார் கைது செய்து பெரியகுளம் சார்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். ராமநாதபுரம் அருகே முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவை கைது செய்ய கோரி பாஜகவினர் மனு அளித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் அநாகரிகமாக விமர்சித்து பேசியதாக ராமநாதபுரம் மாவட்ட பாஜக தலைவர் தரணி முருகேசன் தலைமையில் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக தலைவர்களை தரம் தாழ்ந்த வகையில் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். இதை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவரை வன்கொடுமை தடை சட்டத்தில் கைது செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு அவர்கள் எங்கள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களை மரியாதை குறைவாகவும் மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சித்து பேசியிருக்கிறார். இதை நாங்கள் கண்டிக்கின்றோம். திருமுல்லை வாயிலில் நகைக்கடை உரிமையாளரை தாக்கி 30 சவரன் நகைகளை கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை புறநகர் பகுதியான திருமுல்லை வாயில் உள்ள பிருந்தாவனம் அவென்யூ செந்தில் நகர் பகுதியில் ரமேஷ்குமார் என்பவர் நகைக்கடை நடத்தி வருகிறார். திடீரென நகை கடைக்குள் புகுந்த மர்ம நபர்கள் கடை உரிமையாளரிடம் கத்தியை காட்டி கடையில் இருந்த நகைகளை கேட்டு மிரட்டியுள்ளனர். ஆனால் அவர் நகையை தர மறுத்ததால் அவரை கத்தியால் தாக்கிவிட்டு கடைக்குள் இருந்த சுமார் 30 சவரன் தங்க நகைகளை திருடி சென்றனர். பின்னர் அருகில் இருந்தவர்கள் அளித்த தகவலின் பேரில் வந்த திருமுல்லை வாயில் போலீசார் ரமேஷ்குமாரை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து கடையின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். தேனி அருகே திரைப்பட பாணியில் மோசடியில் ஈடுபட்ட 2 காவல்துறையினர் கைது செய்தனர்.
சென்னையை அடுத்த ஆவடியில் வசித்து வரும் தவச்செல்வம் என்பவரிடம் தேனியை சேர்ந்த கேசவன் மற்றும் சேகர்பாபு ஆகிய இருவர் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தால் 20 லட்சம் கொடுப்பதாக கூறி நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்டனர். இதை நம்பி 10 லட்சம் ரூபாயுடன் சென்ற தவச்செல்வனை தேனி உழவர் சந்தை அருகே காரில் அழைத்துச் சென்று அவரிடம் இருந்து பணம் மற்றும் செல்போனை பறித்துக் கொண்டு புதிய பேருந்து நிலையம் அருகே இறக்கிவிட்டு சென்றுள்ளனர். இதையடுத்து பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி கேசவன் மற்றும் சேகர்பாபு ஆகிய இருவரையும் கைது செய்தனர். பின்னர் அவர்களிடமிருந்து பழைய 2000 ரூபாய் நோட்டுகளாக 3 கோடியே 40 லட்சம் ரூபாய், 3 கார்கள், 16 செல்போன்கள், 14 லட்சம் ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை அருகே தாமிரபரணி ஆற்றில் மூழ்கிய பள்ளி கல்லூரி மாணவிகள் உட்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். நெல்லை மாவட்டம் அம்பை அருகே பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள காரையார் சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தினமும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து தாமிரபரணி ஆற்றில் புனித நீராடி நேர்த்தி கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்கின்றனர். இந்நிலையில் சிவகாசியை சேர்ந்த முருகனின் மகள்களான கல்லூரி மாணவி மேனகா, பள்ளி மாணவி சோலை ஈஸ்வரி உள்பட சுமார் 25 பேர் ஒரு வேனில் சாமி தரிசனம் செய்ய இன்று சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு வருகை தந்தனர். பின்னர் கோவில் வளாகத்தில் உள்ள பட்டவராயன் கோவில் முன்பு தாமிரபரணி ஆற்றில் குளித்துக் கொண்டு இருந்தனர். அப்போது மேனகா மற்றும் சோலை ஈஸ்வரி ஆகிய இருவரும் ஆற்றில் மூழ்கினர். இது குறித்து அளித்த தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு துறையினர் மேனகா, சோலை ஈஸ்வரி மற்றும் சங்கரேஸ்வரன் ஆகிய மூவரையும் சடலமாக மீட்டனர். தொடர்ந்து மூவரது உடலையும் கைப்பற்றிய போலீசார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதாச்சலத்தில் வீட்டில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த பஞ்சுகள் முற்றிலும் எரிந்து சேதமானது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஆயர்மட தெருவில் வசித்து வரும் சுப்பிரமணியன் என்பவர் வீட்டிலேயே சோஃபா, மெத்தை, தலையணை தயார் செய்து விற்பனை செய்து வருகிறார். இந்த நிலையில் அவரது வீட்டில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த தலையணை, மெத்தை, பஞ்சுகள் என அனைத்து பொருட்களும் எரிந்து சேதமானது. இது குறித்து அளித்த தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை ஊற்றி விபத்தினை தவிர்த்தனர். திருப்பத்தூரில் நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த நபர்களை கைது செய்த வனத்துறையினர் அவர்களிடம் இருந்த நாட்டு துப்பாக்கி உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அடுத்த கல்ரப்பட்டி வனப்பகுதியில் வன விலங்குகளை வேட்டையாடி வருவதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் ஆலங்காயம் வன அலுவலர் சேகர் தலைமையிலான வனத்துறையினர் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த இருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்ட போது நாகமேரி வட்டம் பகுதியை சேர்ந்த பீமன் மற்றும் முருகன் எனவும் தொடர்ந்து வனப்பகுதியில் வன விலங்குகளை வேட்டையாடி வந்ததும் தெரியவந்தது. மேலும் இருவரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து ஒரு நாட்டு துப்பாக்கி மற்றும் வேட்டையாடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட டார்ச் லைட், கம்பிகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்த வனத்துறையினர் இருவரையும் திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடியில் இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 25 லட்சம் மதிப்பிலான பீடி இலைகளை கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து இலங்கைக்கு பீடி இலைகள், மஞ்சள் பூச்சிக்கொல்லி மருந்து மற்றும் போதைப் பொருட்கள் படகு வழியாக கடத்தப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் கடலோர பாதுகாப்பு குழும ஆய்வாளர் சைரஸ் தலைமையிலான காவல்துறையினர் திரேஸ்புரம், மேட்டுப்பட்டி கடற்கரை பகுதியில் பழுதாகி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு படகை சோதனை செய்தனர். அதில் இலங்கைக்கு கடத்துவதற்காக சுமார் 60 பண்டல்களில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 டன் பீடி இலைகள் இருப்பது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து கடத்தப்பட இருந்த 2 டன் பீடி இலைகளை கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் இதை கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். திண்டுக்கல்லில் இடிந்து விழும் நிலையில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தை அப்புறப்படுத்தி புதிய அலுவலகம் கட்ட வேண்டும் என பொதுமக்கள் அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே குள்ளகுண்டு ஊராட்சி மன்ற அலுவலகம் மிகவும் சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. எனவே இந்த கட்டிடத்தை அப்புறப்படுத்திவிட்டு புதிய ஊராட்சி மன்ற கட்டிடத்தை வழங்கிட தமிழக அரசுக்கு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் அரசு அதிகாரிகள் ஆபத்தான நிலையில் உள்ள ஊராட்சி மன்ற கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடத்தை நிறுவ தாமதித்து வருவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் தமிழக அரசு உடனடியாக புதிய ஊராட்சி மன்ற கட்டிடத்தை நிறுவ வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊராட்சி சாண்டலாபுரத்தை சேர்ந்த ஜெபேஷன் பேசுகிறேன். இப்போ இன்னைக்கு 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடந்துச்சு. அது சமயம் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட ஊர் சம்பந்தமாக 5ஆம் வார்டு சம்பந்தமாக மனு கொடுத்து வந்திருந்தோம். அப்போ ஊராட்சி மன்ற கட்டடம் ரொம்ப டேமேஜான நிலையில் ரொம்ப பழுதடைஞ்ச நிலையில் இருக்குது. தலையில் கூட இப்போ சின்ன சின்ன கட்டிகளாக விழுகுது. சிமெண்ட் பூச்சி உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் இருக்கும். தயவுசெய்து தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம்
போர்க்கால அடிப்படையில் வந்து இந்த கட்டடத்துக்கு வந்து இடிச்சு சலித்து புதிய கட்டடம் உருவாக்கி. கடலூர் அருகே இயக்குனர் சேரன் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் புகார் அளித்துள்ளனர். கடலூர் புதுச்சேரி சாலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இயக்குனர் சேரன் தனக்கு பின்னால் வந்த தனியார் பேருந்து தொடர்ந்து ஹாரன் அடித்து வந்ததால் தனது காரை நடுரோட்டில் நிறுத்தி ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதன் எதிரொலியாக கடலூரில் இயங்கும் 20க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகளில் ஏர் ஹாரன் பயன்படுத்தப்பட்டதாக போலீசார் ஒவ்வொரு பேருந்துக்கும் தலா 10,000 ரூபாய் அபராதம் விதித்தார். இதனை கண்டிக்கும் விதமாக இயக்குனர் சேரன் நடுவழியில் நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டது தவறு என்றும் அவர் காவல்துறையிலோ போக்குவரத்து துறையிலோ புகார் அளித்திருக்க வேண்டும் என கூறி அவர் மீது கடலூர் காவல்துறையிடம் புகார் அளித்தனர். மேலும் தனியார் பேருந்துகளில் தற்பொழுது பயன்படுத்தப்படுவது ஏர் ஹாரன் கிடையாது, எலக்ட்ரிக் ஹாரன் தான் எனவும் பேருந்துகள் மீது அபராதம் விதித்ததை காவல்துறையினர் நிறுத்த வேண்டும் எனவும் பேருந்தில் பதிவான 2 CCTV காட்சிகளையும் காவல்துறையிடம் தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் ஒப்படைத்து புகார் அளித்தனர். வேலூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. வேலூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மாபெரும் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இதில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சுரேஷ்குமார் தலைமை தாங்கினார். குடியாத்தம் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் விஜயன், மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் விக்ரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் முதல் தேவலாபுரம் வரை சென்ற இருசக்கர வாகன பேரணியில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை அருகே வீட்டின் சுவர் சரிந்து விழுந்து விபத்தில் 2 வயது சிறுமி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அடுத்த கணிகந்தாங்கல் கிராமத்தில் கூலி வேலை செய்து வசித்து வருபவர் மோகன்ராஜ் லைலா தம்பதி. இவர்களுடைய 2 வயது மகள் தனுஷ்கா ஸ்ரீ அவருடைய தாத்தாவுடன் வீட்டில் பின்புறம் உள்ள சுற்றுச்சுவர் மீது சாய்ந்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தாள். அப்போது எதிர்பாராத விதமாக சுற்றுச்சுவர் சரிந்து குழந்தையின் மீது விழுந்தது. இதையடுத்து உடனடியாக குழந்தையை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொடைக்கானலில் உள்ள புனித சலேத் அன்னையின் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் புனித சலேத் அன்னை ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. இதில் பேராயர் அந்தோணி பாபுராஜ், சிலுவை மைக்கேல்ராஜ், வட்டார அதிபர் மற்றும் கிளை பங்குதாரர்களை அனைவரும் சேர்த்து சிறப்பு திருப்பலி நிகழ்த்தினர். திருவிழாவில் டாக்ஸி ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர் சங்க தலைவர் ரமேஷ் மற்றும் செயலாளர் கணேசன் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட ஆடுகள் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று இரவு பேருந்து நிலையம் அருகே ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பன்ருட்டி அருகே உள்ள புகழ்பெற்ற கிறிஸ்துவ தேவாலயங்களில் தேர்பவனி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள தூய இருதய மரியன்னை ஆலய திருவிழாவில் பங்கு தந்தை ரட்சகர் தலைமையில் திருப்பலி கொடியேற்றம் செய்யப்பட்டு தேர்பவனி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதேபோல பணிக்கன்குப்பம் புனித விண்ணரசி அன்னை ஆலயத்திலும் வான வேடிக்கையுடன் தேர்பவனி நடைபெற்றது. முன்னதாக கிறிஸ்தவ பாதிரிய போதகர்கள் முன்னிலையில் தேவாலயத்தில் பிரார்த்தனை நடைபெற்றது. விழாவில் பன்ருட்டி அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொங்கர்பாளையம் ஊராட்சி சார்பில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட குக் கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கூட்டம் நடைபெறும் கிராமத்திற்கு எந்த ஒரு போக்குவரத்து வசதியும் இல்லாத காரணத்தால் குறைவான பெண்களும் ஒரு சில ஆண்களும் மட்டுமே கலந்து கொண்டதில் கிராம சபை கூட்டம் அரை மணி நேரத்தில் நிறைவு பெற்றது. இதுபோன்ற கண்துடைப்பாக கிராம சபை கூட்டம் நடைபெற்றதால் எவ்வித பயனும் இல்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட வள்ளுவம்பாக்கம் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் சின்னப்பொண்ணு தலைமை தாங்கினார். கூட்டத்தில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த பெரிய நெசலூர் ஊராட்சி தலைவர் மண்ணாங்கட்டி தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் காசி முனியப்பர் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என ஒரு தரப்பினர் கூறினர். அதற்கு ஊராட்சி மன்ற தலைவர் அளித்த விளக்கத்தை ஏற்க மறுத்தவர்கள் கருப்பு கொடி ஏந்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் வேப்பூர் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த சந்தவாசல் ஊராட்சி மன்ற தலைவர் தேசிங்கு தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து, தூய்மை பாரத இயக்கம், ஜல்ஜீவன் திட்டம் உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்வில் ஒன்றிய கவுன்சிலர் அகிலாண்டம் கஜேந்திரன், ஊராட்சி மன்ற செயலாளர் சரண்யா மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே கருவேப்பம்பூண்டி ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஆட்சியர் கலைசெல்வி மோகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது காஞ்சிபுரம் மாவட்டம் திறந்தவெளி கழிப்பறை இல்லாத மாவட்டமாக மாறியதற்கு காரணமாக செயல்பட்ட திடக்கழிவு மேலாண்மை வாரியத்தை பாராட்டி பேசிய அவர் மேலும் பல்வேறு திட்டங்கள் குறித்து மக்களிடம் எடுத்துரைத்தார். கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ், ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் ஆர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த அங்குசெட்டிப்பாளையம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் தலைவர் சரசு தெய்வசிகாமணி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அங்குசெட்டிப்பாளையம் ஊராட்சியை பண்ருட்டி நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம பொதுமக்கள் அனைவரும் முகத்தில் கருப்பு துணி கட்டி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பூங்குடி கிராமத்தில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அருணாவிற்கு தாரை தப்பட்டைகள், சண்டை மேளம் முழங்க பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெண் குழந்தைகள் கருக்கலைப்பு அதிகமாக இருக்கிறது என்றும் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை அறிவிக்கும் தனியார் ஸ்கேன் சென்டரின் பற்றி பொதுமக்கள் தகவல் கொடுத்தால் அதன் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெண் குழந்தைகள் கருக்கலைப்பு அதிகமாக இருக்கிறது என்றும் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை அறிவிக்கும் தனியார் ஸ்கேன் சென்டர் பற்றி பொதுமக்கள் தகவல் கொடுத்தால் அதன் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவித்தார். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 52,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் அதிகரித்து 6,565 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 52,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 57,296 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 89 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 89,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 640 புள்ளிகள் அதிகரித்து 79,746 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 208 புள்ளிகள் அதிகரித்து 24,352 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நினைவு தினம். ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை. 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெல்வதே இலக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. கருணாநிதி நாணயம் வெளியீடு. மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நன்றி. எடப்பாடி தலைமையில் 2026 தேர்தலை சந்திப்போம். அதிமுக செயற்குழுவில் தீர்மானம். SSLV D3 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் பாய்ந்தது. மேற்கு வங்காளத்தில் பயிற்சி பெண் மருத்துவர் கொலை. நாடு முழுவதும் இன்று போராட்டம். அமேசான் வனப்பகுதியில் விழுந்து வெடித்து சிதறிய விமானம். 5 பேர் பலி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.